ஹே கைஸ் ஃபைனலி பந்தக்காலுக்கு அப்புறம் த டே ஹேஸ் கம்ன்ற மாதிரி எங்களோட ரிசப்ஷன் டே. ஸோ ரிசப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 ஹவர்ஸ் முன்னாடியிலேருந்தே மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்கப் பண்ணதுக்கப்புறம் கெட் ரெடி ஷார்ட்ஸ் வந்து ஃபார் பிரைட் அண்ட் குரூம் 2 சைடுமே எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 2 சைட்லேருந்தும் மாமா வந்து மாலெல்லாம் போட்டு விட்டு எங்களை வந்து ரிசப்ஷனுக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க மண்டபத்துக்குள்ளே. ஸோ சாண்ட்லியர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாண்ட்லியர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு என்ட்ரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த சாண்ட்லியர் டெக்கரேஷன்லாம் வந்து மண்டபம் டெக்கரேஷனுக்குள்ளேயே வந்துடும். இதையும் வந்து சேர்த்து தான் வந்து மண்டபம் டெக்கரேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட என்ட்ரி இப்படி தான் இருந்தது. மோஸ்ட்லி அன்னைக்கு எங்களால் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியாதனால பிக்சர்ஸ் வச்சு கவரப் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் ரிசப்ஷனாலே ட்ரெண்டிங்காக வந்து டிஜே வைக்கிறாங்க. நாங்களும் வந்து டிஜே மதன் அப்படின்னு சென்னை பேஸ் டிஜேவை தான் வந்து ஆப் பண்ணியிருந்தோம். அவங்க எங்களோட ஃப்ரெண்டும் கூட. ஸோ அவங்களே எங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இந்த டிஜேவும் செட்டப் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், இப்படி தான் போச்சு எங்களோட ரிசப்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.